இந்த வீடியோல வந்து இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து இங்க 2 ஷீட் இருக்கு. ஒன்னு வந்து பேக் எண்ட் ஷீட் இருக்கு, இங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஷீட் இருக்கு. பேக் எண்ட் ஷீட்ல வந்து நான் வந்து இங்க ஐட்டம் கோட் என்டர் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். லைக் ஐட்டம் நேம், கேட்டகரி, ஸ்டாக், ப்ரைஸ், அப்புறம் சப்ளையர், அவன் லொகேஷன் வந்துடும். இதே வந்து நான் கஸ்டமர் முன்னாடி இருக்கும்போது வந்து என்கிட்ட வந்து ஜஸ்ட் ஐட்டம் கோடு போட்டால் எனக்கு வந்து ஜஸ்ட் ஐட்டம் நேம், ஸ்டாக், அப்புறம் லொகேஷன் டீட்டெயில்ஸ் மாதிரி வரணும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் பண்ணுறேன். பேசிக்காக வந்து எப்போ நம்ம வந்து யாராவது ஒரு ரிப்போர்ட்ஸ் பண்ணும்போது பார்க்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கான்செப்ட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பண்ணுறேன். அது மேபி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஆகும், ஒரு நிமிஷம் உள்ளவே அதை பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ பண்ணும்போது நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா, எப்படி உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்க எப்படி நான் பண்ணுறேன்னு, அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா, என்னோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி டேட்டா இருக்கும், இங்கே வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் டைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நான் யூஸ் பண்ணுற கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கூட ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ Ctrl+N ப்ரெஸ் பண்ண புதுசாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். ஒர்க் புக் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு டேட்டா வேணும். டேட்டா சோர்ஸஸ் என்னதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் வந்து எனக்கு யாராவது எனக்கு வந்து டேட்டா வந்து டைப் பண்ணி தான் கொடுக்கணும். அது ஒரு ஆப்ஷன். அதாவது டைப் பண்ணி கொடுக்குறது வந்து யாராவது டைப் பண்ணி தருவாங்க, இல்லை ஸ்டாக் கொடுக்குறவங்க டைப் பண்ணுவாங்க. கம்பெனிஸாக இருந்தால் ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது வெப்சைட்ஸ் இருக்கும், அங்கேருந்து டேட்டாவை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். டேட்டா வந்து நம்மளுக்கு எக்ஸலில் வரும், இல்லைனா சிஎஸ்வியில் வரும், இல்லைனாக்கா எப்படி வேணாலும் வரும். அது நம்ம கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. லைக் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அது மேலே டிபெண்டட். அந்த மாதிரி நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை எங்கேருந்து நமக்கு சோர்ஸ் வருது அது மேலே டிபெண்ட் ஆகி தான் டேட்டா நம்மளுக்கு வரும். ஸோ எனக்கு வந்து நோட் பேடில் டேட்டா வந்துச்சு. அந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னோட டேட்டா வந்து இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இந்த டேட்டா வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸலில் போட்டு ப்ராப்பராக டேட்டா ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் பண்ணணும். நான் வந்து ஜஸ்ட் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தாக்கா என்னோட ரிப்போர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட்டில் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஐட்டம் கோடு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு கோடை எடுத்துக்கிறேன். இந்த கோடை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஐட்டம் கோடுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண எனக்கு வந்து ஐட்டமோட நேம் வரும். இப்போ வந்து ஐட்டமோட நேம், அப்புறம் வந்து கேட்டகரி, அப்புறம் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு டிஸ்பிளே ஆகுது. இது வந்து கஸ்டமருக்கு, ஃப்ரண்ட் எண்டுக்கு. கஸ்டமருக்கு வந்து எந்த சப்ளையர், எவ்வளோ ப்ரைஸு, அதெல்லாம் வந்து நம்ம கம்பெனி மேலே டிபெண்ட் ஆகி நம்ம வந்து கொட்டேஷன் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகணும். இங்கே வந்து எந்த கோடு போட்டாலும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டீட்டெயில்ஸ் வந்து புல் பண்ணி கொடுத்துரும். பேக் எண்டில் ஒர்க் பண்ணும்போது வந்து எந்த லொக்கேஷனில் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, கேட்டகரி என்னது, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, அதோட ப்ரைஸ் யார், சப்ளை யார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும். அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஷீட் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து மெயின் டேட்டாவில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ரா டேட்டா என்ன இருக்கும், எல்லா டேட்டாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சரி, ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து நான் புதுசாக ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒர்க் புக் ஓப்பன் பண்ணதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணணும். புதுசு ஒரு ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். ஒர்க் புக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து டேட்டா நான் வந்து புல் பண்ணேன். சரியா, அந்த டேட்டா வந்து இங்கே இருக்கிற நோட் பேடில் இருக்குது. இந்த நோட் பேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அது இதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டேட்டா வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+A ப்ரெஸ் பண்ணிட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணால் டேட்டா வந்து காப்பி ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து எக்ஸலில் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணால் டேட்டா வந்து ப்ராப்பராக வராது. அது எப்படி ஏன் வராதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணது Ctrl+V ப்ரெஸ் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரே காலம்ல தான் இருக்கு. ஏ காலம்ல மட்டும் தான் இருக்கு, பி காலம்ல ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே வந்து ஒரே காலம்ல வந்து இப்படிதான் வரும் சம்டைம்ஸ் டேட்டா. இந்த டேட்டா வந்து கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரோசஸ் பண்ண போறோம். இப்போ வந்து இங்க பார்த்தா என்கிட்ட வந்து ஐட்டம் கோட் இருக்கு, அதுக்கப்புறம் காமா ஐட்டம் நேம் இருக்கு, காமா கேட்டகரி, காமா ஸ்டாக், காமா பிரைஸ், காமா சப்ளையர், காமா லொகேஷன், காமா பர்ச்சேஸ் டேட் இருக்கு. இங்க பார்த்தாக்கா இந்த டேட்டால வந்து காமா தான் வந்து மெயின் ஐட்டமா இருக்கு. அதுதான் வந்து செப்பரேட் பண்ணுது கேட்டகரிஸ் எல்லாமே. ஸோ நம்ம காமாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் வந்து வேற வேற காலம்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டால வந்து நெக்ஸ்ட் காலம் யூஸ் பண்ணி இந்த டேட்டா வந்து ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து Ctrl+A ப்ரெஸ் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் வந்து Alt ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணிட்டு A ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணிட்டு E ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இது வந்து கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் டு காலம் விசார்டுன்னு இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் ஜஸ்ட் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது மாத்திரம் பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் வந்து டெலிமிட்டட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் போனால் இது என்ன கேட்குதுன்னா எதை வச்சு நான் வந்து இதை டிவைட் பண்ணணும்னு கேட்குது. எதை வச்சு நான் டிவைட் பண்ணணும், கோமா வச்சு டிவைட் பண்ணுமா, இல்லை ஸ்பேஸ் வச்சு டிவைட் பண்ணுமா, இல்லை வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா. நான் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஸோ மிஸ்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியணும் அந்த சுச்சுவேஷனில் ஓகே இங்கே மிஸ்டேக் ஆயிருக்குன்னு. சப்போஸ் தெரியலனாக்கா நான் வந்து அதுக்கு ஆன்சர் அது வந்து மிஸ்டேக் எப்படி சரி பண்ணுறதுன்னு அதை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. ஸோ கற்றுக்கிற சுச்சுவேஷன் வந்து மிஸ்டேக் பண்ணி தான் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கணும். ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து என்கிட்ட வந்து கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து இங்கே இந்த டேட்டாவை எல்லாமே வந்து டிவைட் பண்ணுறது வந்து காமா. ஸோ இங்கே காமா இருக்கு. காமா கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆகும். காமாவை கிளிக் பண்ண என்ன ஆகும்னா காமாவை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து எல்லா காலம்ஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சப்போஸ் நான் காமா சூஸ் பண்ணாம ஸ்பேஸ் சூஸ் பண்ண ஆகும்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். எங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்கும் ஸ்பேஸ் பேஸ்டில் வந்து டேட்டா வந்து செப்பரேட் ஆகும். நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை. ஸ்பேஸ் பேஸ்டு டேட்டா வருது ரொம்ப ரேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி டேப் வரும், இல்லைனாக்கா காமா வரும். இந்த பேஸில் தான் நம்மளுக்கு வந்து பேசிக்காக ரிப்போர்ட்டே வரும். ஸோ நான் வந்து காமா சூஸ் பண்ணால் இங்கே பார்த்தா தெரியுது இல்லையா, லைக் டிவைட் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த காமா சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த மாதிரி கேட்கும். டெஸ்டினேஷன் எங்கன்னு கேட்கும். டெஸ்டினேஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் எப்படி இருக்குதோ டேட்டாவை அதே மாதிரி டேட்டா தான் நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் காலம்ஸில் வரணும், அவ்வளோதான். அதுக்கு நான் வந்து இங்கே ஃபினிஷ் கிளிக் பண்ணுறேன். ஃபினிஷ் கிளிக் பண்ணால் டேட்டா வந்து இந்த மாதிரி எல்லா டேட்டாமே வந்து காமாவை ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற காலம்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் என்ன பண்ணணும் பார்க்கறதுக்கு பண்ணும். அந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் இங்கே மாதிரி ஹேஷ்டேக்ஸ் இந்த டேட்டா என்னதுன்னு புரியாது இல்லை. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராப்பராக பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை வந்து டேட்டாஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணணும்ல.
ப்ராப்பராக காலம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கீபோர்டில் வந்து Ctrl+A ப்ரெஸ் பண்ணுறேன். Ctrl+A ப்ரெஸ் பண்ணிவிட்டு Alt+O+C ப்ரெஸ் பண்ணால் டேட்டா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து பழைய ஷார்ட்கட்டு. புது ஷார்ட்கட் என்னதுன்னு பார்க்கலாம். Alt+H+O+A ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து காலம்ஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரி, இப்போ நம்ம டேட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டேட்டாவை வந்து நான் ஜஸ்ட் மெயின் டேட்டான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாவை வந்து நான் மெயின் டேட்டான்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஷீட் எப்படி வந்து ஹைட் பண்ணுறது அன்ஹைட் பண்ணுறது என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து புதுசாக ஒரு ஷீட் என்டர் பண்ணிக்கிறேன். ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F11 ப்ரெஸ் பண்ணுறேன் 2 வாட்டி. அப்புறம் வந்து மெயின் டேட்டா வந்து கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஷீட் 3 வந்து நான் பேக் எண்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக் எண்டுன்னு ரீநேம் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம், அது உங்களோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து. நான் வந்து ஜஸ்ட் பேக் எண்டு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஷீட் 2க்கு ஷீட் 2ல் வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு போட்டுக்கிறேன், இல்லை கஸ்டமர் ஷீட்டுன்னு போடலாம். நான் வந்து ஷீட் 2க்கு போகிறதுக்கு கீபோர்டில் Ctrl ப்ரெஸ் பண்ணிட்டு பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஷீட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது கஸ்டமருக்கு வந்து நான் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை கேட்கும் போதும் காமிக்கணும். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மெயின் டேட்டாக்கு போகிறேன். மெயின் டேட்டாவில் போட்டு கீபோர்ட் யூஸ் பண்ணிட்டு ஆரோ கீஸில் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு Ctrl ஹோல்டு பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு கீபோர்டில் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி டேட்டா செலக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கீபோர்டில் Ctrl+C ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிற இதில் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பின்னாடி போய் பாருங்கள். எனக்குன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து டேட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக் எண்டில் வந்து எனக்கு ஐட்டம் கோடு வேணும், ஐட்டம் நேம் வேணும், கேட்டகரி வேணும், ஸ்டாக் வேணும், ப்ரைஸ் வேணும், சப்ளையர் வேணும், லொக்கேஷன் வேணும், பர்ச்சேஸ் டேட் எனக்கு வேணாம். ஸோ இதை நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். லொக்கேஷன் வேணும், சப்ளையர் கூட வேணும். ஸோ அது இருக்கலாம். கஸ்டமர் கிட்ட போனால், ஆனால் இந்த ஷீட்டில் வந்து எனக்கு கஸ்டமர் கிட்ட டிஸ்பிளே பண்ணும்போதும் கேட்டகரி வேணும், ஸ்டாக் வேணும், ப்ரைஸு வேணாம், சப்ளையர் வேணாம், லொக்கேஷன் வேணாம், பர்ச்சேஸ் டேட்டு வேணாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கஸ்டமரோட டீட்டெயில்ஸ். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு வந்து கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+Shift ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து நார்மல் கீபோர்டு யூஸ் பண்ணுறதா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு Ctrl+ ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் ஆயிரும். இந்த மாதிரி வந்து காலமில் பண்ணதுக்கு Ctrl+ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேம் அதே மாதிரி Ctrl+Shift+. இதே மாதிரி வந்து பேக் ஹேண்டுக்கோ பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணதுக்கு Ctrl+B. எனக்கு வந்து ஐட்டம் கோடு, ஐட்டம் நேம், டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எனக்கு வந்து ஜஸ்ட் ஐட்டம் கோடு போட்டால் எனக்கு வந்து மிச்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே புல் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வைக்கிறதுக்காக நான் வந்து இங்கே வந்து என்கிட்ட ஐட்டம் கோடு இருக்குது. ஐட்டம் கோடை வந்து இப்போதுக்கு ஒரு சாம்பிள் கோடு வேணும் இல்லையா, அதுக்கு நான் வந்து மெயின் டேட்டாலேருந்து எடுத்துக்கிறேன். இங்கே வந்து இதே எடுக்கலாம். என்கிட்ட என்ன இல்லை, ப்ரொஜெக்டர் இல்லை. ஸோ ப்ரொஜெக்டர் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஜ் டவுன் Ctrl ப்ரெஸ் பண்ணி பேஜ் டவுன் பண்ணால் கீபோர்டில் மேலே கீழே போகலாம், இல்லை மவுஸ் கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் இது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஃபாஸ்ட்டாக நேவிகேட் பண்ணோம், ஃபாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸ் பண்ணோன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் தான் ஒரு ஆப்ஷன். அதுக்கு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து இந்த லொக்கேஷனில் வந்து நான் VLOOKUP போட போகிறேன். இப்போ கான்செப்ட் என்னதுன்னா, VLOOKUP வந்து இந்த ஐடியா ரெஃபர் பண்ணி எனக்கு வந்து இங்கே மிச்சம் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே புல் பண்ணி கொடுங்க நான் கேட்க போகிறேன். நான் வந்து ஜஸ்ட்டு ஐட்டம் கோடு வந்து I008 போட்டால் எனக்கு வந்து ஐட்டம் நேம், கேட்டகரி, ஸ்டாக், ப்ரைஸஸ், சப்ளையர், லொக்கேஷன் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும். அதுக்கு நான் வந்து VLOOKUP யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக் எண்டில் 008 இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் காலமில் வந்து இங்கே நான் VLOOKUP போடுறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு VLOOKUPன்னு டைப் பண்ண VLO டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்து அப்புறம் வந்து கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் வந்து இந்த டேட்டாவை லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா போடுறேன். கமா போட்டு இப்போ நாக்கா இந்த VLOOKUP வேல்யூன்னு இருக்கு இல்லையா, இந்த VLOOKUP வேல்யூ வந்து நான் வந்து ஐட்டம் கோடு கொடுத்துருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டேபிள் அரே, காலம், இண்டெக்ஸ் நம்பர் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் மெயின் டேட்டாலேருந்து எடுக்க போகிறேன். ஸோ க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணிட்டு மெயின் டேட்டாக்குள்ளே போகிறேன். போயிட்டு எனக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். நான் வந்து குயிக்காக பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு விட செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைட்டாக போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காமா ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த டேட்டா எடுக்கணும்னு கேட்குது இல்லையா, இங்கே வந்து நான் 8 போட போகிறேன். 8 ஏன் நான் சொல்கிறேன், இங்கே பார்த்தா இது வந்து காலம் 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. 8 காலம்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே 8 போடுறேன். காலம்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். பட் எனக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணுமோ அங்கே வந்து நம்ம நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்க. 8 போட்டு நான் வந்து 0 போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண வந்து ஐட்டம் நேம் இடத்துல வந்து நான் வந்திருக்கு பர்ச்சேஸ் டேட் வந்திருக்கு. அதுவும் தப்பான ஃபார்மேட்டில். எனக்கு வந்து டேட்டு தேவையில்லை. இங்கே எனக்கு வேணுமாக வந்து ஐட்டம் நேம். ஸோ ஐட்டம் நேம் வந்து எந்த காலமில் இருக்கு பார்க்கலாம். இது வந்து ஐட்டம் நேம், இது வந்து ஐட்டம் கோட். ஸோ ஐட்டம் கோடு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, 8 காலம்ஸ் இருக்குது நம்மளுக்கிட்ட. இது வந்து செகண்ட் காலமில் இருக்குது. செகண்ட் காலம்ஸ்க்கு வந்து என்ன பண்ண, இப்போ செகண்ட் காலமில் இருக்கிறதுனால வந்து பேக் எண்டில் போயிட்டு இங்கே டேட்டாவில் பார்த்தா நம்மளோட வீலுக்கு ஃபார்முலா ஆகுதுங்க. இங்கே பார்த்தா மெயின் டேட்டான்னு இருக்குது. AH8 இருக்குது தெரியுமா. இங்கே இந்த 8 கிட்ட வந்து நான் 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 வந்து எதுக்கு ரெஃபர் ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஐட்டம் நேமுக்கு ரெஃபர் ஆகுது. ஸோ அதனால வந்து 2 போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் என்னோட ப்ராஜெக்ட் நேமோட, ஸோ என்னோட ஐட்டம் நேம் வந்து ப்ரொஜெக்டர் வந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற வீலுக்கு ஃபார்முலா வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு இப்படி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா செல்லுக்குள்ளே போகிறதுக்கு F2 ப்ரெஸ் பண்ணலாம். F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு Ctrl A ப்ரெஸ் பண்ணிவிட்டு Ctrl C ப்ரெஸ் பண்ணாலும் காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வருது. இது எதுக்கு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பக்கத்தில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி வருது. இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கே கெஸ் பண்ணி பாருங்கள் என்னத்துக்கு வருது இதுன்னு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்னத்துக்கு வருதுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டா வேலிடேஷன் பண்ணும்போதும், டேட்டா வேலிடேஷன் இல்லைன்னா அதாவது டெக்ஸ்ட் காலம்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு இது போட்டோம் இல்லையா, டெக்ஸ்ட் காலம்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது வந்து காமா போட்டோம். ஸோ இது என்ன ஆச்சுன்னா நம்ம என்ன டீட்டெயில்ஸ் போட்டாலுமே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆட்டோமேட்டிக் செப்பரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏன் செப்பரேட் பண்ணுறது தெரியல. எனக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூல் போட்டிருந்தோம். அதாவது எந்த டேட்டா நான் பேஸ்ட் பண்ணாலும் அங்கே வந்து காமாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்துருன்னு. ஸோ அதனால தான் எப்படியாவது இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு டேட்டா கிட்ட போகிறேன். நான் வந்து இந்த லொக்கேஷன் கிட்ட போயிட்டு அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். நான் வந்து Alt DE ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து லேட்டஸ்ட் ஆப்ஷன் அது இந்த புது ஃபார்முலா. இது வந்து பழைய ஃபார்முலா. Alt DE இது பழைய ஃபார்முலா. புது ஃபார்முலா வந்து Alt AE அது சூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் அதே தான். ஓகே, இங்கே வந்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட் போகிறேன். நெக்ஸ்ட் போயிட்டு எங்களுக்கு காமா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம டேட்டா பேஸ்ட் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி ஆகாது. டிலைட் பண்ணிவிட்டு இதோ டிலைட் பண்ணிடுறேன். இப்போது வந்து இங்கே நான் வந்து அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுறேன். எல்லா பக்கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு காலம் வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே ப்ரொஜெக்டர்னு இருக்குது. ஐட்டம் நேம் வந்து ப்ரொஜெக்டர். ஓகே, கேட்டகரியில் வந்து 2 இருக்குது. ஸோ நான் கேட்டகரியை வந்து 3க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணேன் வந்து மெயின் டேட்டாவில் வந்து ஸ்டாக் வந்து 4th பொசிஷனில் இருக்குது. இது வந்து 1, 2, 3, 4 4th பொசிஷனில் இருக்குது. இங்கே வந்து 4th பொசிஷனுக்கு போகிறதுக்கு எப்படி பண்ணணும்னா கீபோர்டில் F2 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆரோ கேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக 2 கிட்ட வந்து 2 ரிமூவ் பண்ணிவிட்டு 4 போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி வந்து ப்ரொஜெக்டருக்கு நீங்கள் இதே மாதிரி வந்து ப்ரைஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது 5th நினைக்கிறேன். 5th கரெக்ட். ஸோ 5th இருக்கிறதுனால வந்து இது வந்து 5th சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்ளையர் வந்து மோஸ்ட்லி 6 நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் லொக்கேஷன் வந்து 7th பொசிஷனில் இருக்குது. ஸோ 7th சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணால் இந்த காலம் ஆட்டோ ஃபிட் பண்ணதுக்கு Ctrl A OCA. இதே மாதிரி வந்து நான் கஸ்டமருக்கும் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கிட்ட வந்து பேக் அண்ட் ரிப்போர்ட் இருக்குது, கஸ்டமர் ரிப்போர்ட்டாக இருக்குது.
சரி ஓகே, இன்னும் ஒரு ஆப்ஷன் அதுனா டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து 002 இருக்குல்ல, 002க்கு பதிலாக நான் வந்து 005 போடலாம். இல்லை நமக்கு பிடிச்சி எது வேணாலும் போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. என்கிட்ட வந்து டேட்டா நான் இன்புட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்கிட்ட இருக்கிற டேட்டா மாத்திரம் தான் இன்புட் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் என்கிட்ட என்ன ஐடிஸ் இருக்கோ, என்கிட்ட வந்து எந்த ஆர்டர் ஐடிஸ் இருக்கோ அந்த ஆர்டர் ஐடிஸ் மட்டும்தான் வந்து இங்கே என்டர் ஆகணும், இல்லை டிஸ்பிளே ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் வந்து டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணதுக்கு வந்து இதை ஃபஸ்ட் நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் ஐட்டம் கோடு கிட்ட போகிறேன். ஐட்டம் கோடு கிட்ட போயிட்டு இங்கே இருக்க டேப்ஸில் வந்து டேட்டா டேப்னு இருக்கும். டேட்டா டேப்புக்குள்ளே போனால் இங்கே வந்து டேட்டா வேலிடேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நான் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்து என்ன வேல்யூன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து லிஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸுக்கு வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெயின் டேட்டாக்குள்ளே போகிறேன். மெயின் டேட்டாக்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஐட்டம் கோடு இருக்கு இல்லையா, இந்த காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே இருக்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட சோர்ஸ் வந்து இங்கே இருந்து தான் எடுக்கணும். இங்கே இல்லாத நம்பர்ஸ் ஏதாவது வந்தால் டிஸ்பிளே பண்ணு, இல்லைனா எரர் கூட ஏதாவது பண்ணிக்கோ. பட் இங்கே வந்து இங்கே இருக்கிற டேட்டா விட்டு வேறு எந்த டேட்டாவும் வந்து ஸோ என்டர் பண்ண முடியாத மாதிரி நான் செட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் வந்து இங்கே டேட்டா என்ட்ரி பண்ணணும், ஐ ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி லிஸ்ட்டே வந்துடும் எனக்கு. ஸோ எது வேணாலும் டைப் பண்ணலாம். டைப் பண்ணுறது தான் 9 இருக்கா, இல்லை I5 I3 I1 எதுவுமே இல்லை, I0 ஓகே, I0054 ஓகே, இது இருக்குது. ஸோ இது நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட டேட்டா வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், எப்பவுமே பெருசாகவே வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணது எப்படியே தான் இருக்கும், அது சேஞ்சஸ் ஆகுது. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் வந்து இப்போது I007 சூஸ் பண்ணுறேன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதே வந்து பேக்கெண்டில் இங்கே பார்த்தா இங்கே வந்து டேட்டா இருக்குது, அதான் டைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணால் வேறு அது பண்ணால் எண்ணெயே தான் வரும். ஸோ இங்கே கூட வந்து டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணல, ஸோ நீங்கள் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். வந்து 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் க்ளீனாக அழகாக டிஸ்பிளே பண்ணதுக்கு வந்து நீங்கள் வந்து கேபிள் போட்டுக்கலாம். ஹோம் டேப்பில் ஃபான்ஸில் போயிட்டு இந்த மாதிரி டேபிள்ஸில் பார்டர்ஸ் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. இது கஸ்டமருக்கு என்ன கலர் பிடிக்கும், கஸ்டமருக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி க்ரீன் பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நோட் பேட் ஓப்பன் ஆகும். ஸோ நாங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸல் ஷீட்டில் போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன், இல்லை சால்வ் பண்ணதுக்கு சொல்யூஷன் தரேன். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டகரி யூஸ் பண்ணலாம், இன்வென்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், க்ராசரி ஸ்டோருக்கு யூஸ் பண்ணலாம். நீங்களே இந்த மாதிரி ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்க கூட வந்து இதை அப்ளை பண்ணின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் தேவைப்பட்டா, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு பண்ணி கொடுன்னு உங்களுக்கு தேவைப்பட்டா எனக்கு வந்து கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மிஸ் பண்ணாமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.